விரதங்கள் முடிச்சிட்டோமா? உண்டி விரதங்கள் முடிச்சிட்டோமா சுபி? அது தங்க இருந்துச்சு. எந்த ஓகே மெசேஜ் சார். எப்படி இருக்கும்? எங்க இருந்துச்சு? விரதங்கள் முடிச்சிட்டோம். தீபாவளி தீபாவளியும் படிச்சு முடிச்சிட்டோம் சார். அப்ப வினாக்கள் எதுல இருக்கு? இப்ப நாங்க பார்க்க வேண்டிய வினாக்கள் எதுல இருக்கு? விரதங்கள்ல தான் கேள்வி தந்துறீங்க டீச்சர். தீபாவளியே இன்னும் கேள்வி தரையில. சரி, அப்ப விரதத்தை பார்த்துருவோமா? ஓகே விரதங் விரதங்களை சொல்லுங்க. விட முடியலமா இந்த கொஞ்சம் உப்பு தண்ணியில கொப்பிடுங்க. நல்ல உப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து பாருங்க. சொல்லுங்க பிள்ளையர். வினாக்களை சொல்லுங்க விரதத்துல. சொல்லுங்க சுபி. சுபி சுபி சரீரம் பற்றி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணுமா? ஆமா டீச்சர். சரி பாப்போமே. எடுங்களே பாப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி வாசிக்கட்டு. ஃபர்ஸ்ட் கேள்வி. சரீரம் பற்றி ஆறுமுக நாவலர் கூறுவது என்ன? இந்த முறை ஒரு வினா வந்துருச்சு தெரியுமா? என்னது? விரதங்கள் சிறு குறிப்புக்கு பாத்தீங்களா? இந்த முறை எக்ஸாம் பேப்பர்ல விரதம் சிறு குறிப்பு. சரியா? பொதுவான தலைப்பு தான். அப்ப அதுல இன்னைக்கு நான் மாக்கிங் போயிட்டு தான் வாரேன். சரியா? அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா விரதத்துக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, முதலாவது விரதம்னா என்னங்கிற வரை விளக்கணம் கட்டாயம் இருக்கணும். அடுத்து வந்து நாங்க விரதங்களை அனுஷ்டிக்கிறது நோக்கம். அடுத்து விரதங்களை வகைப்படுத்தி அதுக்கு உதாரணங்கள் கொடுத்துருக்கணும். அடுத்தது வந்து விரதங்களோட நன்மைகள், விரதம் அனுஷ்டிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள், அந்த மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது அடுத்து விரதத்தை பத்தி நாங்க இதுல சொல்றோம் தானே, அந்த உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு ஊறுகண் செய்யாமை தவம் செய்யறதுக்கு நிகர், அதெல்லாம் பாடலை கொடுத்து விளங்கப்படுத்தி இருக்கணும். அப்படி இருந்தா தான் 5 புள்ளி. ஆனா தனித்தனியா நாங்க ஒவ்வொரு விரதத்தையும் விளங்கப்படுத்த தேவையில்ல. பொதுவான தலைப்பு தானே. சரியா? அடுத்து இன்னொரு வினா கொடுத்துருந்தாங்க பிள்ளையர். நாங்க அடுத்த பாடம் இதுல திருமணம் தான் உங்களுக்கு. நான் அதை படிக்கிற நேரம் படிச்சு கொடுக்க நான் பார்ப்போம். அதுல ஒரு வினா ஒண்ணு வந்துருச்சு திருமண சடங்குல. அடுத்து வந்து பார்ட் 2ல ஒண்ணு கேட்டிருந்தாங்க. நாளாந்தம் இறை சிந்தனை செயற்பாடுகளோட இறை சிந்தனை செயற்பாடுகள் கேட்டப்பட்டிருந்துச்சு. நித்திய கர்மங்கள். சரியா? நாளாந்தம் நாங்க செய்கின்ற இறை சிந்தனை செயற்பாடுகள். இன்னொரு வினா இருந்துச்சு அதுல என்னன்னா, ஆகமங்கள் ஆகமங்கள் கிரியைகளோட பிரமாணமா இருக்கிறத சொல்லி விளங்கப்படுத்த சொல்லிருந்துச்சு. பிலம்மா பில நீங்க வைங்க பாரு. சரியா? பொதுவான கேள்விதான். ஆனா அதுக்குரிய விடைகள் வந்து மயக்கத்துக்குரிய விடைகளா இருந்துச்சு. சரியா? சரியா? அதுல நாங்க சிறு குறிப்புக்கு பிள்ளைகள் எழுதியிருந்ததை பார்த்தா அவங்க புத்தகத்துல உள்ள மாதிரி பொதுவான தலைப்புல கொடுத்து எழுதியிருந்தாலும் அதுல விடைகளை வந்து நாங்க ஊகிச்சு அதுல அறிஞ்சு கொள்ள முடியாத தன்மை ஒண்ணு இருந்துச்சு. சரியா? பேப்பர் வந்து ஈஸினாங்க. ஆனா பேப்பர் வந்து அந்த அளவுக்கு அதுல விடைகளை பாக்குற நேரம் பிள்ளைகள் எப்படி எழுதியிருப்பாங்கங்கிறது தெரியல. இப்ப நாங்க அதுகளெல்லாம் பார்த்துதான் படிக்கணும். சரியா? அப்ப பொதுவான தலைப்பு விரதம் வந்திருக்கு. இப்ப இனி விரதம் சொல்ல இயலாது வர்றது. தனியான தலைப்பு தான் போடுவாங்க. ஏதாவது ஒரு விரதத்தை தனியான தலைப்புகளுக்கு போடுவாங்க. சரியா? அது வினா பாருங்களேன், படிச்சுட்டு போவோம். விளங்கும் தானே? சரீரம் பற்றி ஆறுமுக நாவலர் கூறியதுன்னா, இந்த சரீரம் எமக்கு கிடைத்தது இறைவனை வணங்கி முத்தி இன்பம் பெரும் பொருட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இந்த உடம்பு கிடைச்சது இறைவனை வணங்கி நாங்க முத்தி அடைகிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஆறுமுக நாவலருடைய கருத்து. அடுத்து சொல்லுங்க.
ஆன்மாவின் குயிக்கா பார்த்துட்டு மெய்யறிவிற்கு போவோம் பிள்ளைகள். இறைவன் விளக்குகின்றார். விளங்கல? விளங்கல? என்னம்மா? ஆன்மாவின் மெய்யறிவிற்கு இறைவன் எவற்றை வழங்குகின்றார்? தனிகரண புவன போகம். ஆன்மா ஆன்மாக்கள் ஆணவமயப்பட்டு மூழ்கி இருக்கிறதுனால அதுல இருந்து விடுபடுறதுக்காக தனிகரண புவன போகங்களை இறைவன் படைத்திருக்கின்றார். சரியா? சரியா இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வினா விரதத்தின் கொஞ்சம் குயிக்கா வாசிங்க. நோன்பு. அடுத்த கேள்வி வாசிக்க டீச்சர். ம். விரதத்திற்கான வரைவிலக்கணத்தை தருக. மனம் பொறிவழி போகாது நிற்றற்பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் 3 நாளும் இறைவனை மெய்யன் விதிப்படி மெய்யன்போடு வழிபடுதல் விரதம். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அன்றே தவத்திற்கு உரு. இக்குறளின் பொருளை தருக. தவம் என்பது யாதெனில் தனக்கு வரும் துன்பத்தை தாங்கிக் கொண்டு பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமை. சரியா? தவம்ங்கிறது என்னங்கிறதுக்கு சொல்றாங்க. தனக்கு வரும் துன்பத்தை தாங்கிக் கொண்டு பிற உயிர்களுக்கு நாங்க துன்பம் செய்யக்கூடாது. விரதம் அனுஷ்டிப்பதனால் நாம் பெறும் யாவை? மனம் புத்தி முதலில் தூய்மை அடையும், ஞானம் கைகூடும், மலங்கள் நீங்கும். ஏன்னா மலங்கள் நீங்கும், ஆன்மா முத்தி பெறும், உடல் ஆரோக்கியம் நிறைய இருக்கு. இந்த முறை கேட்டிருந்துச்சு பார்ட் 2ல முதலாவது வினாவுல 8வது வினாவை இங்கேயோ விரதம் அனுஷ்டிப்பதன் நன்மைகளா? ஆமா கேட்டிருந்துச்சு. வாசிக்க வட்டிச்சு. வாசிங்க. சனி கிரகத்திற்கு உரிய நாள் எது? எது? சனிக்கிழமை. சனீஸ்வர வழிபாட்டு முறைகளை தருக. என்னது? கருப்பு எண்ணெய் பொட்டலம் கட்டி நல்லெண்ணெய் விட்டு எரித்தல், அடுத்து கருப்பு எள்ளு தானம் செய்தல், நல்லெண்ணெய் தானம் செய்தல், நீல நிற பூக்களை அர்ச்சனை செய்தல், நீல பட்டாடை சாத்தி வழிபாடு செய்தல், காகத்திற்கு உணவு வைத்தல், இதெல்லாம் வரும். எல்லாம் எழுதணும் பிள்ளை. முருகனுக்கு அனுஷ்டிக்கப்படும் விரதங்கள் எவை? கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, தைப்பூசம், பங்குனி. கந்த சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும் காலம் யாது? ஐப்பசி மாத அமாவாசை அடுத்த பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள். ஃபுல்லா எழுதணும் அத, இல்லாட்டி பில. ஐப்பசி மாத அமாவாசை அடுத்து பிரதமை முதல் சஷ்டி ஈராக 6 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும். அடுத்தது கந்த சஷ்டி விரத காலத்தில் ஆலயத்தில் நிகழும் சிறப்பு நிகழ்வு யாது? சூரன் போறேனா? சூரன் போர். ஆமா டீச்சர். அடுத்து விரத காலங்களில் பாடப்படும் புராண படனம் எது? இது கந்த புராணம். கந்த புராணம் யார் பாடினது? கச்சியப்ப சிவஸ். என்ன அது? என்ன நூல்? தோத்திர பாடல். கந்த புராணம் வந்து தோத்திர பாடல் வகை, திருமுறை பாடல் அல்ல, தோத்திர பாடல். அடுத்தது கந்த சஷ்டி விரதம் உணர்த்தும் கருத்து யாது?
மனிதரிடமுள்ள காமம், வெகுளி, ஈயாமை, மயக்கம், செருக்கு போன்ற அசுர குணங்களை அழித்து தெய்வீக நிலையில் பெருவாழ்வு வாழ்வதைத்தான் இது என்ன செய்யுது எங்களுக்கு உணர்த்து. அதாவது மனிதன்ட்ட அசுர குணங்கள் இருக்கக்கூடாது. நரகாசுரன் சாரி சூரபர்மன் எவ்வாறு அசுர குணங்களை கொண்டு ஆன்மாக்களுக்கு துன்பம் செய்து அதுல இருந்து அவனை கொன்னோன மக்கள் சந்தோஷப்பட்டார்களோ அது மாதிரிக்கு எங்களுடைய ஆன்மா கிட்ட என்ன இருக்கக்கூடாது, அசுர குணங்கள் இருக்கக்கூடாது. அதுங்கிறத விளங்கப்படுத்துறாங்க. இவ்விரதத்திற்கான நியதிகளை இவ்விரதத்துக்கான நியதிகள் என்ன? தினமும் காலை நீராடுதல், முருகப்பெருமானை திரிகரண சுத்தியோடு வழிபடுதல், 6 நாட்கள் உபவாசம் இருத்தல், 6 நாட்கள் உபவாசம் இருத்தல், 7ஆம் நாள் காலனை சிவனடியார்களுடன் பாராயணம் செய்தல், தொடர்ந்து 6 வருடங்கள் அனுஷ்டித்தல். அடுத்து 7ஆம் நாள் சூரன் போர் பார்த்தல். சரியா? கட்டாயம் சூரன் போர் பார்க்கணும். இது இவ்வளவு வந்திருக்கணும். ஓர்டரா எழுதியிருந்தீங்கன்னா சரி. விநாயகர் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்படும் காலம் கார்த்திகை மாத தேய்பிறை பிரதமை முதல் மார்கழி மாத சஷ்டி வரை 21 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும். இவ்விரதத்துக்கான நியதிகள் யாவை? தினமும் விநாயகருக்கு இளநீர், அருகம்புல், மோதகம் அதை அவள் படைத்தல். முதல் 20 நாட்கள் ஒரு பொழுது உணவு உண்ணல். இரவுல நாங்க பால் பழம் உண்ணலாம் இயலாதவங்க. இறுதி தினத்தில் உபவாசம் இருத்தல், திரிகரண சுத்தியோடு இறைவனை வழிபடுதல். 21 வருடங்கள் இவ்விரதம் அனுஷ்டிப்பது சிறந்தது. அடுத்து பிள்ளையார் கதை படித்தல். இன்னொரு கேள்வி இருக்கு டீச்சர். சொல்லுங்க. இவ்விரத காலத்தில் ஆலயங்களில் பாராயணம் செய்யும் நூல் எது? பிள்ளையார் கதை. பாடியவர் யாரு? பிள்ளையார் கதை பாடியவர் வரத பண்டிதர். வரத பண்டிதர். பாடினவர் வரத பண்டிதர். அடுத்தது அவ்வளவுதான் டீச்சர். கட்டாயம் சிறு குறிப்பு எழுதி கொள்ளுங்க. ஒவ்வொரு விரதத்துக்கும் சிறு குறிப்பு எழுதுங்க. விரதத்தை பத்தி சிறு குறிப்பு எழுதுங்க. பாடம் நான் சொல்ற பகுதியில கட்டாயம் சிறு குறிப்பு எழுதுங்க. எழுதி பழகுங்க. எழுதி பழகலாட்டி வரவே வராது எக்ஸாம் பேப்பர்ல. அப்ப சிறு குறிப்பு எழுதுங்க. கட்டாயம் விரதம் வந்திருக்கு இந்த முறை. அடுத்து விரதத்துல பாருங்க கந்த சஷ்டி சிறு குறிப்பு பாருங்க. அடுத்து விநாயக சஷ்டி. இதுல நாங்க பார்த்த எல்லாத்தையுமே புரட்டாசி சனி இதை அவ்வளவுமே பார்த்துட்டு போங்க. கட்டாயம் சிறு குறிப்புகளுக்கு எழுதி பாருங்க. சரியா? அடுத்து பாருங்க நாங்க தீபாவளி படிச்சோம். அதுல நான் வினாக்கள் கொடுக்கல. தீபாவளி படிச்சோம். தலைப்பு போடுங்க தீபாவளி பண்டிகை. பண்டிகை என்ற சொல்லுக்கு விளக்கம் தருக. இந்துக்களின் வாழ்க்கையுடன் கொஞ்சம் இருங்க. அது வேணாம், அதை வேணா விட்டுருங்க. பண்டிகை என்ற சொல்லின் விளக்கம் யாது? வாழ்க்கையுடன் இணைந்தது. வாழ்க்கையுடன் இணைந்தது தான் சமயம். வாழ்க்கையுடன் இணைந்தது தான் சமயம். மேற்கோள் குறியில போட்டுக்கொள்ளுங்க. வாழ்க்கையுடன் இணைந்தது தான் சமயம் என புலப்படுத்தும் அம்சங்கள் யாது?
என புலப்படுத்தும் அம்சங்கள் யாது? விசேட நாட்கள் விசேட நாட்கள் எமக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றன? எமக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றன? சாப்பிட்டீங்களா? விசேட நாட்கள் எமக்கு எவ்வாறு வழிகாட்டுகின்றன? நாம் கொண்டாடும் பண்டிகைகளை தருக. நாம் கொண்டாடும் பண்டிகைகளை தருக. அடுத்து விசேட நாட்களில் விசேட நாட்களில் நாம் வீடுகளில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை குறிப்பிடுக. டீச்சர் இந்த கேள்வி இருக்க திருப்பி சொல்லுங்க. விளங்கல? இந்த கேள்வி இருக்க திருப்பி சொல்லுங்க. விசேட நாட்களில் நாம் வீட்டில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் யாவை? சரியா? அடுத்து திருக்கோயில்களில் பகலிரவு காலங்களில் யாருக்கு பூசை நிகழும்? டீச்சர் திருக்கோயில்களில் திருக்கோயில்களில் பகலிரவு காலங்களில் யாருக்கு பூசை நிகழும்? தீபாவளி பண்டிகை எப்போது கொண்டாடப்படும்? தீபாவளி என்ற சொல்லின் விளக்கம். பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் கூறுவது யாது? பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் கூறுவது யாது?
தீபாவளி பண்டிகைக்கும் தீபாவளி பண்டிகைக்கும் நரகாசுரனுக்கும் இடையிலான தொடர்பை விளக்குக. கதை எழுதுனீங்கன்னா சரி. அசுரர் தேவர் என உருவகிக்கப்படுவன யாவை? அசுரர் தேவர் என உருவகிக்கப்படுவன யாவை? தீபாவளியின் தத்துவம் யாது? தீபாவளியின் தத்துவம் யாது? பாரு எப்படி நினைச்சு வருது. தீபாவளியின் தத்துவம் யாது? தீபாவளியில் தீபாவளியில் எண்ணெய் வைத்து நீராடலின் முக்கியத்துவம் யாது? சரியா? இவ்வளவுதான் வினாக்கள் தீபாவளியில. அடுத்து பாருங்க, திருமண சடங்கு. திருமண சடங்கு. சடங்குனா என்னது? சடங்கு என்ற சொல்ற விளக்கம் என்ன? சடங்கு செயல். சடங்குனா செயல், கிரியைனா நியதி செயல். ரெண்டும் செயல் தான். ஆனா கிரிகைக்கு ஒரு நியதி ஒண்ணு இருக்கு. சடங்குன்னு சொல்றது செயல், ஒரு செயற்பாடு ஊடாக நாங்க இறைவனை வழிபடுறோம், அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி மனித வாழ்க்கையிலும் சில செயல்கள் இடம்பெறுகிறது. மனித வாழ்க்கையிலும் சில செயற்பாடுகள் செய்கிறோம். அத பாருங்க, அப்ப அதை நாங்க சடங்குகள்னு சொல்றோம். வாழ்வியல் சடங்கு. இப்ப வாழ்வியல் சடங்கு என்பது மனித வாழ்வோடு தொடர்பு பட்ட சடங்கைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? வாழ்வியல் சடங்கு. சடங்கு மனித வாழ்க்கையிலும் இருக்கு. அது மனித வாழ்வோடு இணைந்திருக்கனால வாழ்வியல் சடங்குன்னு சொல்றோம். அந்த வாழ்வியல் சடங்கை நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். வாழ்வியல் சடங்கு என்ன செய்யறோம்? ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு பூர்வக்கிரியை, மத்தது அபரக்கிரியை. பூர்வக்கிரியை, அபரக்கிரியை. சரியா? அதுல சடங்குன்னு சொல்லல, பூர்வ சடங்கு அபர சடங்குன்னு சொல்லல. ஏன்னா கிரியைனாலும் என்னது? செயல்தான். அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரமம் ஒண்ணு இருக்கும். ஏன்னா கிரியைன்னு சொல்றது கிரமம் ஒண்ணு இருக்கும், விதி ஒண்ணு இருக்கும். அது அப்படித்தான் செய்யணுங்கிறது இருக்கும். அதனாலதான் மனித வாழ்க்கையில பாருங்க, பூர்வ கிரியை அபர கிரியைன்னு சொல்றோம். இப்ப பூர்வ கிரியை என்பது ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும், அதாவது உயிரோடு இருக்கிற காலத்துல செய்யறது. ஒரு ஆன்மா பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் அந்த ஆன்மாவுக்காக செய்கின்ற கிரியைகள் பூர்வ கிரியைகள். அப்ப பிறந்தது முதல்னு நாங்க பாக்குற நேரம் 30ஆம் நாள் தொடக்கு செய்வோம், பெயர் சூட்டுவோம், ஏடு துடக்குவோம், சோறு ஊட்டுவோம், வித்தியாரம்பம் செய்வோம், பூநூல் தரிப்போம்,
அடுத்து திருமணச் சடங்கு செய்வோம். ஏன்னா இந்த மாதிரிக்கு சுப கர்மங்கள் எல்லாம் எதுல வரும்? பூர்வ கிரியைகளுக்கு வரும். அபரக்கிரியை என்பது ஆன்மா அபரம்னா பிந்திய, இறப்புக்கு பிந்திய. அப்ப ஒரு ஆன்மா இறந்ததற்கு பின் ஆன்மாவின் நலன் கருதி செய்யப்படுகிறது அபரக்கிரியை. இது ரெண்டு விளங்குச்சா? பூர்வ கிரியை, அபரக்கிரியை. இது ரெண்டோட விளக்கமும் விளங்குச்சா? ஆம் டீச்சர். இதுல பாத்துக்கொள்ளுங்க, சடங்குன்னு சொன்னாலும் செயல், கிரியைன்னு சொன்னாலும் செயல் தான். ஆனா கிரியை என்பது நியதி செயல், சடங்கு என்பது செயல். அப்ப மனித வாழ்க்கையிலும் செயற்பாடுகள் இருக்கு. அது கிரமத்தோடையும் இருக்கு, கிரமம் இல்லாமையும் இருக்கு. அப்ப எங்கட கிரமத்தோட இருக்கிறத நாங்க சொல்றோம் கிரியை தான் அதுல. அப்ப அதுல ஒரு மனித வாழ்க்கையில சடங்கு முக்கியத்துவம் பெறுகிறது. மனித வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற சடங்குல நாங்க வாழ்வியல் சடங்குகள்னு சொல்றோம். அந்த சடங்குகள் 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒண்ணு பூர்வ கிரியை, மற்றது அபரக்கிரியை. பூர்வ கிரியை என்பது ஒரு ஆன்மா உயிரோடு இருக்கும் காலத்தில் செய்யப்படுவது, அல்லது ஒரு ஆன்மா பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் ஆன்மாவுக்கு செய்கின்ற கிரியைகள் பூர்வ கிரியைகள். அப்ப அதுக்கு உதாரணம் தெரிஞ்சிருக்கணும். அபர கிரியை என்பது ஆன்மா இறந்ததன் பின் செய்யறது. அபரம் என்பது பிந்திய. அப்ப இறப்புக்கு பிந்திய கிரியை, இறப்புக்கு பிந்திய செயல். அப்ப அதற்கு உதாரணம் பார்த்துக்கோங்க. ஈமக்கிரியை, சபிண்டீகரணம், அந்தியேட்டு, சிராஸ்தம், மகாலயம். ஏன்னா அது அவ்வளவு வரும். அப்ப உங்களுக்கு இப்ப இந்த கிரேட் 10ல இருக்கிறது திருமணம், 11ல இருக்கிறது அபரக்கிரியை. சரியா? இப்ப இதுல பாருங்க, நாங்க பூர்வ கிரியையில பாக்குறோம். ஏற்கனவே 6ல பார்த்திருப்பீங்க. வாழ்வியல் சடங்கு, பெயர் சூட்டுறது, காது குத்துறது, அன்னப்பிரசானம், எழுத்துறக்கெல்லாம் கிரேட் 6ல இருக்கு. இதுல நீங்க பார்க்க போறது என்னது? திருமணம். இப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய நாங்க 4 கட்டங்களா பிரிப்போம், பருவங்களா பிரிக்கிறோம். எப்படி பிரிப்போம்? வானப்பிரசுரம், பிரகஸ்தரம். முதலாவது வானப்பிரஸ்தம் வந்துருமா? முதலாவது நீங்க பிரம்மச்சரியம். போயிருவீங்களா துறவரத்துக்கு? பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம். அடுத்து கிருகஸ்தரம், கிருகஸ்தம். அடுத்தது வானப்பிரசுரம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அதை என்னன்னு சொல்லலாம்? பிரம்மச்சரியம் மாணவ நிலை, கிருகஸ்தம் இல்லற நிலை, வானப்பிரஸ்தம் துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை, சந்நியாசம் துறவு நிலை. எப்படி வேணும்? 2 வகையில இருக்கு. பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், மாணவ நிலை, இல்லற நிலை, துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை, துறவு நிலை. சரியா? இப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த கிருகஸ்த நிலை, கிருகஸ்த நிலையில தான் நாங்க இல்லறத்துல இணையிறது. இப்ப பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது என்னது? நாங்க மாணவ பருவம், அந்த மாணவ பருவத்துல இருந்து நாங்க என்ன சொல்றோம்? கல்விகளை கற்கிறோம், ஒழுக்க பண்புகளை கற்கிறோம், நட்பிரஜைகளாக வாழ்கிறோம், கிருகஸ்த நிலைக்கு தயாராக எங்களுடைய செயற்பாடுகளை மாத்திக்கொள்கிறோம். சரியா? அப்ப கிருகஸ்த நிலை என்பது என்னது? இல்லறத்துக்கு தயாராகிற நிலை. அதாவது இல்லறத்துக்கு புகுறதுக்காக அங்கீகரிக்கிற ஒரு சடங்கு தான் அந்த திருமணம். சரியா? அப்ப இதுல பாத்துங்க, நாங்க இந்த திருமணத்துக்கு சொல்றோம், அது நிறைய விளக்கம் இருக்கு. திருமணம், திருனா மேன்மை, மனம், மேன்மை பொருந்தி 2 மனங்கள் இணைகிறது திருமணம். அடுத்து விவாகம்னு சொல்லுவோம். சரியா? விவாகம். அடுத்து விவாகம் சுமத்தல். எங்களுக்கு இதுல சுமக்கிறது அப்படின்னு சொல்றது என்ன சொல்லப்படுதுன்னா, வாழ்க்கையில நாங்க இந்த இல்லற நிலையில தான் நிறைய சுமைகளை சுமக்கக்கூடிய காலம். அப்ப அத 2 பேரும் இணைந்து ஒன்றாக சுமக்கும் போது தான் அதை நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? ஒழுங்கான ஒரு பிரம்மச்சரிய நிலையில நாங்க எங்களுடைய வாழ்க்கைய கொண்டு போகலாம். அப்ப கல்யாணம்னு சொல்லுவோம். மங்களம் பொருந்தியது. அப்ப பல சொற்கள் இருக்கன. விவாகம்னு சொல்றோம், கல்யாணம்னு சொல்றோம், திருமணம்னு சொல்றோம். ஏன்னா அப்ப இதுல இல்லறத்துக்காக இணையறதுக்கு தகுதி அங்கீகாரத்தை வழங்குறது தான் இந்த இல்லற நிலையில நோக்கம். சரியா? அப்ப அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெற்றோர்கள் தமது பிள்ளைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணைய, பெண் பிள்ளையா இருந்தா ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளையா இருந்தா பெண் பிள்ளை,
அப்ப வாழ்க்கை துணைய தேடி வைக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த திருமணத்துல இருக்கு. அத நாங்க சுப தினத்துல பெரியோர்கள் முன்னிலையில ஆசீர்வாதத்தோட நிகழ்த்துற ஒரு வைபவம் தான் இந்த திருமணம் இருக்கு. சரியா? அப்ப திருமணத்தை நாங்க அதாவது இல்லற வாழ்க்கையை நாங்க சிறப்பாக சந்தோஷமாக நாங்க அந்த காலத்தை கழிக்கணுமா இருந்தா பிரம்மச்சரிய நிலையை நாங்க ஒழுங்கான முறையில என்ன செஞ்சு கொள்ளணும், கடைபிடிக்கணும். அதை நாங்க பின்பற்றணும். அதை நாங்க முறையாக பயன்படுத்தினா மட்டும்தான் எங்களுடைய இல்லற நிலையும் அதுக்கு பிறகு இருக்கிற காலங்களும் இனிமையானதாக இருக்கும். இல்லாட்டி துன்பம் நிறைந்த பிரம்மச்சரிய நிலையில நாங்க இல்லற நிலைக்கு தயாராகுனா சரியா, பிரம்மச்சரிய நிலை எங்களுக்கு என்ன ஆயிரும், சுமையாக அமைந்து விடும். ஏன்னா அந்த சுமையை தாங்கக்கூடிய இது அந்த பிரம்மச்சரிய நிலையில இருக்கிற பெண்ணுக்கும் முடியாது, ஆணுக்கும் முடியாது. அதுக்குன்ற ஒரு காலகட்டம் வயதில்லை இருக்கேனா. அப்ப அந்த பருவத்துல அதை செய்யும் போதுதான் அந்த இருவருக்கும் இணைந்து அந்த இல்லற வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். சரியா? அப்ப பாருங்க, இதுல நாங்க சொல்றோம், நீங்க திருமணங்கள் உங்க வீட்டுகள்ல நடந்திருக்கும் தானே. ஏன்னா நீங்க போய் பார்த்தும் இருப்பீங்க, திருமண கிரியைகள் பார்த்து இருப்பீங்க, உங்க வீட்டுகள்ல யாருக்காவது நடந்திருக்கும். ஏன்னா அப்ப அதுல எனக்கு சொல்லுங்க, அந்த திருமணம் என்ன செய்வாங்க, திருமணம் பேசி பெரியோர்கள் நிச்சயிக்கிற ஒரு இது தானே இருக்கும். ஏன்னா அப்ப அந்த வகையில திருமணத்துல இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் என்னென்ன இருக்கு? திருமண வீடு பார்த்திருப்பீங்க தானே, சொல்லுங்க பாப்போம். நிச்சயம் நடக்கும். நிச்சயதார்த்தம் செய்வாங்க. வேற சொல்லுங்க பிள்ளைகள். பார்த்ததே இல்லையா திருமண நிகழ்வுகள்? நலுங்கு இந்த முறை வந்த நலுங்கு நலுங்கு வைக்கும். நலுங்கு வைத்தல். வேற பரிசம் போடுறது. பரிசம் போடுதல். இதுல ஒரு பரிசம் போடுற நிகழ்வுன்னு ஒண்ணு புத்தகத்துல கொடுத்தது இல்ல பிள்ளைய. சரி, அது எங்கட இதுல இருக்கு, ஆனா புத்தகத்துல அப்படி ஒண்ணு நிகழ்வு கொடுக்கப்பட்டில்ல. சரியா? இப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல இன்னொன்னு நான் சொல்றேன். இந்த முறை எக்ஸாம் பேப்பருக்கு வந்திருக்கிற ஒரு வினை, திருமண கிரியைகள் பூர்வாங்க சம்பிரதாயங்கள் 4 தருகன்னு கேட்டிருந்துச்சு. பூர்வாங்க சம்பிரதாயங்கள். இதுல ஒரு சின்ன பந்தில தான் அந்த விஷயம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல அந்த விளக்கத்தை மட்டும் பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, பூர்வாங்க சம்பிரதாயங்கள்னு நீங்க சொன்ன மாதிரிக்கு நிச்சயதார்த்தம் செய்வாங்க, உறுதி செய்யறாங்க தானே, நிச்சயம் பண்றது. அடுத்து பாருங்க, இதுல சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, பொண்ணுருக்கு வைபவம், தாலி சேரக்கூடிய பொண்ணுருக்கு வைபவம், கன்னிக்கால் நடுதல். சரியா? இவ்வளவுதான். இதுல 4 நிகழ்வுகள் கேட்டிருந்தான். மங்கள நீராட்டல் வரும்னு நினைக்கிறேன். அதுல மத்த பிள்ளைகளான என்ன எழுதியிருப்பாங்க, இது இந்த திருமண கிரியையில் இடம்பெறுகிறது தானே, மங்கள நீராட்டல், காப்பு கட்டுதல், கனிகாதானம், மங்கள நான் பூட்டல், மாலை மாட்டுதல், அக்கினி, இதையும் எழுதியிருந்தாங்க நிறைய. ஆனா இது அல்ல. இதுல இருக்கிற அந்த 4 நிகழ்வு மட்டும்தான் பூர்வாங்க சம்பிரதாயம். சரியா? பாருங்க எப்படி வினா எடுக்கப்பட்டிருக்கேன். இப்ப இதுல திருமண கிரியைகள் ஒண்ணு எல்லாம் நடக்கிறத அப்படியே கொடுத்திருக்கிறாங்க. மங்கள நீர் ஆட்டுதல், காப்பு கட்டுதல், கன்னிகாதானம், மங்கள நான் பூட்டுதல், ஏன்னா மாலை மாட்டுதல், அக்கினி வலம் வருதல், அம்மி மிதித்தல், அருந்ததி பார்த்தல்னு பல கிரியைகள் இருக்கு. திருமண கிரியைகள், சம்பிரதாயங்கள் வேற. அப்ப முதல்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, உரிய பருவத்துல பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இருவருக்கும் பெண்ணையும் ஆணையும் தேர்ந்தெடுத்து நிச்சயம் பண்ணுவாங்க. இந்த பெண்ணுக்கு இந்த ஆண்கிற திருமண நிச்சயம் தார்த்தம் நடக்கும், உறுதி செய்வாங்க. சரி, அத நிச்சயதார்த்தம்னு சொல்லலாம், திருமண உறுதின்னு சொல்லலாம். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, இந்த பெண் மணமகன் வீட்டுல இருந்து மணமகள் வீட்டுக்கு போய் மங்கள பொருட்கள் இருந்து அந்த நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்படும். சரியா?
அதுக்கு பிறகு நாளெல்லாம் நிச்சயித்த பிறகு திருமண நாளுக்கு முன்ன என்ன செய்வாங்க, பொண்ணு இருக்கு செய்வாங்க. பொண்ணு இருக்குன்னு சொன்னா தாலிய கட்டுறதுக்குரிய தாலிய செய்யறதுக்குரிய பொண்ணை உருக்குவாங்க. அது ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் அவங்கவுங்களோட சம்பிரதாய குலப்படி நடக்கும். அவங்களோட சம்பிரதாயங்கள் தாலி வந்து செய்வாங்க. சரியா? அப்ப அந்த தாலி செய்யறதுக்குரிய பொண்ணை உருக்குறது தான் என்னன்னு சொல்லப்படுகிறது, பொண்ணு இருக்குன்னு சொல்லப்படும். சரியா? இதை எல்லாரும் என்ன செய்வாங்க, பெண் வீட்லயும் ஆண் வீட்லயும் போயிட்டு ஒரு சுப நாள்ல செய்யப்படுற ஒரு நிகழ்வு திருமணத்துக்கு முன்னுக்கு. அடுத்து பாருங்க, மணமகள் வீட்டிலும் மணமகன் வீட்டிலும் என்ன செய்வாங்க, கன்னிக்கால் நடுவாங்க. ஈசான மூலையில முள்முருங்கை தடிய நடுற ஒரு நவதானியங்கள் பால் அதெல்லாம் போட்டு ஈசான மூலையில அந்த முள்முருங்கை தடிய நடுவாங்க. ஏன் அந்த முள்முருங்கை தடி நடப்படுது? ம்? சொல்லுங்க. ம்? அந்த முள்முருங்கை தடி நட்டு அது எவ்வாறு வளர்ந்து வருகிறதோ அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் சிறந்து வளர்ந்து வரணும். சரியா? அதுக்காகத்தான் அந்த நிகழ்வு செய்யப்படுகிறது. அப்ப இது இவ்வளவு என்னது, பூர்வாங்க சம்பிரதாயங்க. நிச்சயம் பண்றது, சரியா? அல்லது திருமண உறுதி செய்யறது, அடுத்து பொண்ணுருக்கு, அடுத்து பாருங்க கன்னிகால் நாட்டுறது, என்ன இது எல்லாமே என்னது, பூர்வாங்க சம்பிரதாயங்கள். சரியா? அடுத்து பாருங்க, திருமண நாள் அன்னைக்கு நடைபெறுகின்ற நிகழ்வுகள் இதுல கொடுத்திருக்காங்க. முதல் திருமண நாள் அன்று. இப்ப திருமண நாள் அன்று மணமகன் வீட்டுல அந்த மாப்பிள்ளைய நாங்க என்ன செய்யறது, குளிப்பாட்டி அந்த அலங்கரிச்சு அந்த நிகழ்வு நடக்கும். அதே மாதிரிக்கு மணமகள் வீட்டுல என்ன செய்வாங்க, பொண்ணை இதாக்கி அத மணமகள் அலங்கரிக்கிறது. மணமகன் மணமகள் தோழன், மாப்பிள்ளை தோழன், பொன் தோழி, இது இவங்க அவ்வளோ பேரும் அலங்கரிக்கப்பட்டு என்ன செய்வாங்க, வீட்டுல வச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கி இது பண்ணி மாலையெல்லாம் மாத்தி இங்க கூட்டிட்டு வருவாங்க, மணமேடைக்கு கூட்டிக்கிட்டு வருவாங்க. சரியா? அப்ப மணமேடையில சிவாச்சாரியார் என்ன செய்வாரு, சங்கற்பம் செய்து விநாயகர் பூசை அந்த செய்வாங்க, காப்பு கட்டுவாங்க. தடை இல்லாம அந்த திருமண கிரியை நடைபெறணும் அப்படிங்கறதுக்காக விநாயகருக்கு வழிபாடு செய்து காப்பு கட்டுவாங்க. ரட்சா பந்தனம்னு சொல்லலாம். வெள்ளி இது கட்டுவாங்க தானே, அதத்தான் சொல்லுவார். சரியா? அதன் பின்னர் பாருங்க, மணமகளின் வலது புறத்தில் அமர்வார். காப்பு கட்டுற நிகழ்வெல்லாம் மணமகன் வலது புறத்துல தான் இருப்பாங்க, இடது பக்கம் இது. அடுத்து பாருங்க, மணமக காப்பு கட்டிய பின் பெற்றோர் மேடைக்கு வந்து அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளை. அடுத்து கன்னிகாதானம் செய்வாங்க. கன்னிகாதானம் என்பது மணமகனின் பெற்றோர் மணமகனின் பெற்றோர் மணமகளின் பெற்றோர் மணமகனிடம் தனது பெண்ணை தாரம் பார்த்து கொடுத்தல் என்னது, கன்னிகாதானம். சரியா? இப்ப கன்னிகாதானம்னா என்னங்கிறது தெரியும். கன்னியை தானம் செய்தல்னு சொல்றது இல்ல, கன்னியை தானம் செய்தல்னு சொல்லக்கூடாது. மணமகளின் பெற்றோர் மணமகனிடம் தனது மகளை ஒப்படைக்கும் சடங்குன்னு சொல்லலாம், அல்லது தாரம் பார்த்து கொடுக்கின்ற நிகழ்வு கன்னிகாதானம். சரியா? அதுக்கு பிறகு கன்னிகாதானம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மாங்கல்ய கட்டுறதுக்காக என்ன செய்வாங்க, கூரை கொடுப்பாங்க. கூரை மாலையில, கூரைன்னு என்னது, தாலி கட்டுறதுக்கு நாங்க கட்டுற அந்த சேலையத்தான் என்னது, கூரை சேலைன்னு சொல்லப்படும். அதை கொடுத்தோன்னா அதை கொண்டு போயிட்டு என்ன செய்வாங்க, உடுத்தித்தான் மணமகளை கூட்டிக்கிட்டு வந்து சுப முகூர்த்தத்துல மங்கள வாத்தியங்கள் முழங்க மலர் தூவி என்ன செய்யப்படும், மணமகன் மணமகளோட கழுத்துல தாலி கட்டுவார். இது எப்படி கட்டுவாங்க, மணமகளை எந்த பக்கம் வைப்பாங்க, மணமகளை எந்த பக்கம் வைப்பாங்க, என்னது தாலி கட்டுற நேரம் சிவன் சக்தி சொரூபத்தை காட்டுறதுக்காக இடது பாகத்துல உட்கார வச்சு கட்டப்படும். ஏன்னு சொன்னா சிவன் வந்து தனது இடது பாகத்தை எவ்வாறு சக்திக்கு கொடுத்தாரோ அதே மாதிரிக்கு அந்த பெண்ணும் ஆணும் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு நிகழ்வை காட்டுறதுக்காகத்தான் மணமக இடது பக்கத்துல அமரச் செய்கின்றார்கள். இது கேட்பாங்க, அமர்த்துவதன் நோக்கம் என்ன?
சரியா? இப்ப இந்த நிகழ்வு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தொடர்ந்து மாலை மாற்றுறது. ஏன் மாலை மாற்றுறது செய்றான்? மாலை மாற்றுறது என்னது? மாலை மாத்துறது தெரியும் தானே? மணமகன் தனது கழுத்துல உள்ள மாலைய மணமகளிடமும், மணமகளிடம் இருக்கிறத மணமகளிடம் மாத்தி போடுவாங்க. அது ஏன்? ம்? அது ஏன்னு சொன்னா, உடலாலும் உள்ளத்தாலும் ஒருவர் என்ற நிகழ்வை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அந்த மாலை மாற்றுதல் நிகழ்வு இடம்பெறும். உடலாலும் உள்ளத்தாலும் ஒருவர் அப்படிங்கிறத. இருவர் அல்ல, ஒருவர் என்பத காட்டுறதுக்காக. சரியா? அதுக்கு பிறகு அக்கினி சாட்சியாக கைப்பிடித்து என்ன செய்வாங்க? 7 அடி வைத்து அம்மி இது அக்கினியை சுற்றி வலம் வருவாங்க. அந்த 7 அடி வைக்கிறது என்னன்னு சொன்னா, அந்த இல்வாழ்க்கை நடாத்தக்கூடிய 7 பொருட்கள். பணபலம், பொருட்பலம், உடல் ஆரோக்கியம் என்ன இந்த மாதிரிக்கே சந்ததிகள் இப்படி 7 பொருட்கள் இருக்கு. அது அவளும் கிடைக்கணுங்கிறதுக்காக 7 அடி வச்சு இது அக்னியை சுத்தி வலம் வருவாங்க. அடுத்து அம்மி மிதித்தல் நிகழ்வு இடம்பெறும். அம்மி மிதித்தல்னா என்னது? அம்மி மேல மணமகளோட காலை வச்சு மிஞ்சியும் போடுவாங்க. ஏன்னா அது ஏன் அப்படி செய்யறாங்க? மெட்டி அணிவிக்கிறது. அம்மி மிதித்தல். அதே மாதிரிக்கே மணமகனுக்கும் செய்வாங்க. ஏன்? அம்மி மேலைய வைக்கணும். அதாவது அம்மிங்கிறது ஒரு கல்லுனா அப்ப அந்த மணமகனும் மணமகளும் கற்புல அந்த கற்புல வந்து அந்த கல்லை போல சிறந்தவர்கள் என்பதை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் அம்மி மிதித்தல் நிகழ்வு. சரியா? ஒழுக்கமுடையவர்கள் கற்புல இருவரும் சிறந்தவர்கள் என்ற கல்லை போல சிறப்புடையவர்கள்னு சொல்றான். சரியா? அதை காட்டுறதுக்காக. சரியா? அடுத்து அருந்ததி பார்த்தல். அருந்ததி பார்த்தல் நிகழ்வு. அருந்ததி விளங்காது. ஆனா நாங்க என்ன செய்வாங்க? கொண்டு போய் அருந்ததின்னு காட்டுவாங்க. என்னது? அதாவது வசிஷ்ட முனிவரின் மனைவி தான் அருந்ததி. கலக்கமில்லாத ஒரு நட்சத்திரம். அப்ப அந்த அருந்ததிய காட்டுற கலக்கம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற இல்லறம் சிறப்பாக அமையணுங்கிறதுக்காகத்தான் அந்த அருந்ததி காட்டுற நிகழ்வு இடம்பெறும். சரியா? இவ்வாறு மணமேடைக்கு வந்த பிறகு என்ன செய்வாங்க? மணமக்களை ஆசீர்வதித்து சிவாச்சாரியாருக்கு தானங்கள் எல்லாம் கொடுத்து மணமகளையும் மணமகனையும் எல்லாரும் என்ன செய்வாங்க? வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. ஏன்னா ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. அதாவது ஆள் போல தலைத்து அருகு போல வேரூண்டி வாழணும், அந்த இல்லற வாழ்க்கையில சிறப்புற்று வாழணும் அப்படிங்கறதுக்காக ஆசீர்வாதங்கள் எல்லாம் வழங்கப்படும். இப்ப திருமணம் என்பது பல அர்த்தங்களை பொதிந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா அப்ப இதை ஏன் போட்டிருக்காங்கன்னா அப்ப இதுல இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப நாங்க நிறைய பிழைகள் செய்யறதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்கு. அப்ப அந்தந்த பருவத்துல அத செய்யும் போதுதான் அதுக்குரிய தாற்பயமும் மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும். இல்லாட்டி இல்ல. சரியா? இப்ப இவ்வளோ சம்பவங்கள் இவ்வளோ நிகழ்வுகள் நிறைந்தது திருமணம்ங்கிறத நாங்க உணரணும். அதனால்தான் போட்டிருக்காங்க. சரியா? அப்ப நாங்க எங்களோட வாழ்க்கைய எவ்வாறு அமைத்து கொள்ளணுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காகத்தான் பாடப்புத்தகத்துல எல்லாமே போடப்படுது. பிரம்மச்சரியம்னா என்னது? இல்லறம்னா என்னது? ஏன் இல்லறம் நாங்க அப்படி அமைத்து கொள்ளணும்? ஏன்னா அதை நாங்க எவ்வாறு இத எல்லாம் இருக்கு. அவ்வளோ விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கிரியைகளுக்கும் மகத்துவம் இருக்கு, தாற்பயங்கள் இருக்கு தானே. அப்ப திருமண கிரியைய பத்தி உங்களுக்கு விளக்கங்கள் தெரியணும். சில வேளையில என்னது சிறுகுறிப்புக்கு வரலாம். இதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1ல இந்த முறை வந்தது வந்து திருமண கிரியில் இடம்பெறுகின்ற பூர்வாங்க சம்பிரதாயங்கள் என்ன. இப்ப வந்து உங்களுக்கு இதுல குறைவா இருக்கு பிள்ளையர் அப்படின்னு சொன்னா அந்த பூர்வாங்க சம்பிரதாயங்கள்னு சொல்லி என்னத்த போட்டாங்க? திருமண உறுதி, பொண்ணு இருக்கு, கன்னிகால் அப்படி போட்டிருக்காங்க தானே. அதே மாதிரிக்கே அம்மி மிதித்தல், மாலை மாற்றுதல், மங்கள நான் பூட்டல், மத்தது இன்னொரு நிகழ்வு ஒண்ணு இருக்கு. மோதிரம் எடுப்பாங்க. கணையாளி எடுத்தல் இருக்கு தானே. கணையாளினா மோதிரம். ஏன் கணையாளி எடுக்கப்படுது? குடத்துல போட்டு எடுப்பாங்க தானே. பாத்திருக்கீங்களா?
ஆ விட்டு கொடுப்பு. விட்டு கொடுப்பு. ஏன்னா இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணுங்கிற உணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அந்த கனாயாளி எடுத்தல் நிகழ்வு இடம் பெறுகிறது. சரியா? அப்ப இதனுடைய விளக்கங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திருமண பிரியை பாடம் வந்து புத்தகத்துல ஒரு 4 பக்கம் போணுச்சு. தனித்தனியா அதனுடைய விளக்கங்களும் அது மகத்துவங்கள் எல்லாம் ஒரு குறைஞ்ச 3.5 பக்கம் கிட்ட போச்சு. அதெல்லாம் குறைச்சுதான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதனுடைய சுருக்கத்தை மட்டும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இது வந்து அப்புறம் ஒரு பக்கம் தான் இருக்கும் பாட புத்தகத்துல, ஒரு பக்கம் 1.5 பக்கம் தான் வருது. திருமண கிரியைனா என்ன, அது எப்ப செய்யப்படுது, அது எவ்வாறு செய்யப்படுது, பூர்வாங்க சம்பிரதாயம், இந்த விளக்கம் மட்டும்தான் இருக்குது இதுல. சரியா? இதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. நோ டவுட். நோ டவுட். ஏன்னா விளங்குச்சா திருமணம்னா என்னங்கிறது? இல்லறம்னா என்னன்னு விளங்குச்சா? ம் உம் இத பத்தி என்ன செய்யுங்க, பிள்ளைகள் சிறு குறிப்பு ஒண்ணு மட்டும் எழுதுங்க. இந்த திருமண கிரியையில ஒரு சிறு குறிப்பு எழுதுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இதனுடைய வினாக்களை தாரேன். சரியா? நீங்க சிறு குறிப்பை மட்டும் எடுத்து எழுதிக்கிட்டு வாங்க. அடுத்து நான் கொடுத்திருக்கிறது வந்து எதுல, உம் இதுலனா தீபாவளியில கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் 21, இப்ப இன்னைக்கு என்ன டேட் உங்களுக்கு? 13னா 13. அடுத்து 20ஆம் தேதி உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதுவும் இந்த டைமுக்கு தான் நடக்கும் பிள்ளை. சரியா? அதுக்கு பிறகு திருப்பி வளமை போல 6க்கு போகும். அதுல ஏதாவது உங்களுக்கு இது இருக்கா? ஏன்னா இது நான் இப்ப மார்க்கிங் போறனால எனக்கு நான் வரவே 6:30 ஆகிரும். அதனால எனக்கு அந்த டைமுக்கு செஞ்சுக்கிறேன் இல்லாத, அதனால தான் நாங்க 8:30 போட்டிருக்கு. நான் அதுக்கு பிறகு 21ஆம் தேதி பிறகு நீ 6 மணிக்கு தான் நான் போடுவேன். பிரச்சனை இல்லை தானே? ஓகே டீச்சர். உம் என்ன அப்ப ஸ்ரீஷத்துக்கு வர இயலுமா? ஆ ஸ்ரீஷத் எங்க காணா? இருக்காரா இல்லையா? இல்லையா ஸ்ரீஷத்? ஆள் போயிட்டாரா? இல்லைன்னா அப்ப சாருபாஸ்ரி, சுபி, கபினேஷ்கா, யோசனா, சிரோமி. சரி அப்பல அப்ப நீ முடிப்பமா? டவுட் இருக்கா? முடிப்பேன் என்ன பிள்ளைகள்? ம் ஓகேம்மா. குட் நைட். நைட் டீச்சர். பாய் டீச்சர். தேங்க்யூ. குட் நைட்மா. குட் நைட்.